ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 41 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, உங்கள் ஊர்லேயும் திருவிழா ஏதாவது நடக்குதா? எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க? வாக்கிங் எவ்வளோ நேரம் நடந்தீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? என்னென்ன சாப்பிட்டீங்க? எப்படி எக்ஸசைஸ் பண்ணீங்க? இல்லை எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் சொல்கிற கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னை போல் நீங்களும் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியவும் செய்யும். அதோடு அது எனக்கு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் என்ன நீ எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறீங்களா? கோயில் திருவிழான்னு சொன்னீங்க, போகணுன்னு சொன்னீங்களே, என்ன எக்ஸசைஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், நான் பண்ணினேன். இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பண்ணோம். ஏன்னா ஈவினிங் தான் கோயில் போக வேண்டியது இருந்து. ஸோ காலையிலே எக்ஸசைஸ்லாம் முடிச்சிட்டேன். காலையில் ஒரு 5000 ஸ்டெப் நடந்தேன். அதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்தேன். அதனால 1 மணி நேரம் ஆகிட்டு. எப்பவும் கொஞ்சம் பிரிஸ்காக நடக்கும்போது 3/4 மணி நேரத்தில் எனக்கு 5000 ஸ்டெப் வந்தது. இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக நடந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ 1 hour ஆச்சு 5000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது 5000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண? கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? அதோட இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போனதுனால நைட்டும் நான் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சேட். பரவாயில்ல, ஆனாலும் கேலரிக்குள்ளே தான் இருக்குது. ஆனாலும் ஓவராக கார்ப்ஸ் அதிகமான மாதிரி இருந்தது. சரி, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். சரி, நான் இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டேன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். சரியா? மார்னிங் 2 இட்லியும் சட்னியும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கு 160 கேலரி. அதுக்கப்புறம் 1 cup ஆஃப் மில்க் சாப்பிட்டேன். அதுக்கு 150 கேலரி. ஆஃப்டர்நூன் வீட்டில் தான் சாப்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் தானே கோயில் போனோம். ஸோ ஆஃப்டர்நூன் வீட்டில் தான் சாப்பிட்டோம். அதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்டேன்னா, ரைஸ், வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் கூட்டு வச்சு சாப்பிட்ருந்தேன். கேரட்டும் பீன்ஸும் போட்டு துவர மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த கூட்டு வச்சு சாப்பிட்டேன். அடுத்தது வெண்டைக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டேன். இப்போ எவ்வளோ கேலரின்னு பார்த்துடலாமா? ரைஸுக்கு 1.5 கப்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கேன். அது 320 கேலரி. அடுத்தது வத்த குழம்பு 60 கேலரி. கேரட் பீன்ஸ் கூட்டு 80 கேலரி. வெண்டைக்காய் கூட்டு 70 கேலரி. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால ஃபைபரும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும், விட்டமின்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் ப்ரோட்டீன் நம்ம எக் எதுவுமே எடுக்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரைடேக்கு அப்புறம் எல்லா திருவிழாவுமே முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்து ப்ரோட்டீனை அதிகமாக்கிடுவேன். ஓகேவா? ப்ரோட்டீன் வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ முக்கியம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? எனக்கு வீட்டில் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஆக்சிலேஷனாகவே இருக்குது. சரி, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்து ஈவினிங் 1 glass ஆஃப் மில்க் குடிச்சுக்கிட்டேன். அது ஒரு 150 கேலரி. அடுத்த நைட்டு கோவிலுக்கு போயிருந்ததுனால கோவிலில் ஒரு 8:30 9 o'clock போல் தான் சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகிட்டு முடியறதுக்கு. ஸோ அந்த டைமில் தான் சாப்பிட்டோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்டில் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போகும்போது நினச்சேன் வீட்டில் தோசை சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அங்கே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் 7 o'clock போலலாம் வந்துடலான்னு நினச்சோம். ஆனால் அங்கேயே 8:30 ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். என்னென்னா ரைஸு, அதுக்கு சாம்பார், ரசம் வச்சு சாப்பிட்டோம். அடுத்து அவியல், முட்டைக்கோஸ் கூட்டு, தயிர் பச்சடி, சவ் கூட்டு, ரசம் சொல்லிட்டணும், சாரி 2 நேரம் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வச்சு சாப்பிட்டோம். சவ்னா மீல் மேக்கர் இருக்குல்ல, மீல் மேக்கரும் உருளைக்கிழங்கும் போட்டு வச்சது. எனக்கு அந்த மீல் மேக்கர் மட்டும்தான் வந்தது, உருளைக்கிழங்கு வரல. ஸோ நான் மீல் மேக்கர் மட்டும் ஒரு 4 பீஸ் சாப்பிட்டேன். சரியா? அதுக்கு ரைஸுக்கு 280 கேலரி. ரசமும் சாம்பாரும் சாப்பிட்டோம்ல, அதுக்கு ஒரு 80 கேலரி. அவியல் 90 கேலரி. அடுத்தது முட்டைக்கோஸ் கூட்டு 60 கேலரி. தயிர் பச்சடி 50 கேலரி. அடுத்தது மீல் மேக்கர் கூட்டுக்கு ஒரு 45 கேலரி. ஓகேவா? இவ்வளோ தான் நான் சாப்பிட்டது நைட்டுக்கு. அதுக்கப்புறம்
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தது. ஏன்னா கோயிலில் வந்து பாயசம் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நான் சாப்பிடலை. அதனால எனக்கு வீட்டுக்கு வந்தது ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்து. அதனால வீட்டில் நிறைய பழம்லாம் இருந்தது. ஸோ அதில் ஒரு மேங்கோவும் கிரேப்ஸ் ஒரு 50 கிராம் போல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கிரேப்ஸுக்கு 40 கேலரி, மாம்பழத்துக்கு 130 கேலரி. நான் இன்னைக்கு ஆக மொத்தத்தில் இன்னைக்கு எடுத்த கேலரி 1750 to 1820 கேலரி வரை எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம காப்ஸ் வந்து அதிகமாயிட்டு, லிமிட்டுக்குள்ளே இருந்தாலுமே காப்ஸ் வந்து அதிகமாயிட்டு. ஸோ இந்த காப்ஸை வந்து நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண பார்க்குறேன். ஓகேவா? ஆனால் இது வந்து லிமிட்டட் கேலரி தான். ஆனால் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகலை. ப்ரோட்டீன் வந்து குறைவாகவே தான் இருக்குது. நம்ம ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் இந்த இதில். அதுக்கப்புறவு ஃபைபர் வந்து இன்றைக்கி ஓகேவாக இருக்கும். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துருக்கிறதுனால ஃபைபர் ஓகே. அடுத்தது ஃப்ரூட்ஸும் எடுத்திருக்கோம், அதனால் ஃபைபர் ஓகேவாக இருக்குது. விட்டமின்ஸும் ஓகேவாக இருக்குது. ஆனால் ப்ரோட்டீன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு, காப்ஸ் அதிகமாகிட்டு. இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணலாம். ஓகேவா? சரி, இன்றைக்கி நான் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்திருக்கேன்னா 58 to 62 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்த காப்ஸ் வந்து 280 to 300 கிராம். இது அதிகம்தான் எடுத்திருக்கோம். அடுத்தது ஃபேட் வந்து 55 to 60 கிராம் எடுத்திருக்கோம். ஃபைபர் வந்து 20 to 25 கிராம் எடுத்திருக்கோம். இன்னைக்கு நான் எடுத்த ஃபுட்ஸ் வந்து இவ்வளோதான் கேலரி எடுத்திருக்கேன். ஆனால் இதில் வந்து காப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். இனி போக போக நமக்கு இன்றைக்கி எத்தனாம் தேதி ஆகுது? 11ஆம் தேதி ஆகுது. 15ஆம் தேதியிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் காப்ஸ் கம்மி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் மதியம் கண்டிப்பாக நான் ரைஸ் எடுப்பேன். என்னால் ரைஸ் சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக மதியம் கொஞ்சமாவது ரைஸ் எடுக்கணும். நைட்டுக்கு வேறு ஏதாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். சரி, பார்க்கலாம். இந்த 15 நாளில் எனக்கு 1 கிலோவாவது குறைஞ்சிருக்கணும்னு ஒரு எண்ணம். பார்க்கலாம், 1 கிலோ கூடுதா குறையுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக குறைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து நான் வெளியில் சாப்பிட்டாலுமே, கோயிலெலாம் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் அளவாக சாப்பிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லி 15ஆம் தேதி பார்த்துடலாம். ஓகேவா? 50 days ஒன்ஸ் தான் நம்ம வெயிட் செக் பண்ணுவோம். கண்டிப்பாக பார்க்கலாம். சரியா? சரி, நான் இன்னைக்கு சாப்பிட்டது இவ்வளோதான். நீங்கள் உங்கள் கோயில் திருவிழாவில் என்ன சாப்பிட்டீங்க, எவ்வளோ சாப்பிட்டீங்க, எவ்வளோ கேலரி காட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? அதோட நீங்கள் கேலரி செக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு நீங்களே ஞாபகப்படுத்தி இவ்வளோதான் சாப்பிட்டேங்கிறத கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்ல பாருங்கள். அப்போ தான் கேலரிஸ் வந்து கரெக்டாக தெரியும். நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் அனுப்பிட்டு நீங்கள் வந்து எதுவுமே இவ்வளோதான் சாப்பிட்டேன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா அது அதிகமான கேலரியை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இத்தனை கிராம் போல் சாப்பிட்ருப்பேன், இவ்வளோ போல் சாப்பிட்ருப்பேன், ஒரு 50 கிராம் சாப்பிட்ருப்பேன், 60 கிராம் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து அது சொல்லிடும். ஓகேவா? இவ்வளோ கேலரி சாப்பிட்ருக்கீங்கன்னு. சரியா? நீங்கள் இவ்வளோதான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 50 கிராம் சாப்பிட்ருக்கேன், 60 கிராம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து எவ்வளோ கேலரி சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். ஓகேவா? நீங்கள் அளவு எதுவுமே கொடுக்கலன்னா அது வந்து அதிகமாக கேலரி காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு கொஞ்சம் கேலரி கால்குலேட் பண்ணும்போது பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நான் இன்னைக்கு இவ்வளோதான் சாப்பிட்டேன். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ கேலரிக்கு எடுத்திருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பை பாய். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.